பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பங்கினி உத்திரம் மிகவும் முக்கியமான நாள். அதுவும் இந்துக்களுடைய தெய்வ வழிபாட்டில் மிகவும் முக்கியமான நாள் தான் பங்கினி உத்திரம். 12வது மாதம் பங்கினி, 12வது நட்சத்திரம் உத்திரம். இந்த நாளில் 12 கரங்கள் கொண்ட முருகபெருமானை வழிபட்டால் எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிட்டும் அப்படின்னு முருகபெருமான் வழிபாட்டில் பங்கினி உத்திரம் மிக முக்கியமாக இருக்கு. அதே போன்று குலதெய்வங்களை நாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுல பங்கினி உத்திரம் மிக முக்கியமான நாள். தயவு செய்து வருடத்தில் எந்த நாள் குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்கிறோமோ இல்லையோ, இந்த பங்குனி உத்திரத்தன்று குடும்பத்தோடு போய் குலதெய்வங்களை தரிசிச்சுட்டு வரணும். அன்னைக்கு ஒரு நாள் போய் தரிசிக்கணும். தரிசித்தால் இதுவரைக்கும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருக்கக்கூடிய பல மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கவே முடியல, சிக்கல் தொடர்ந்து சிக்கலாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அதுவும் பங்கினி உத்திரத்தன்று குலதெய்வ கோயில்களுக்கு சென்றால் தொடர்ந்து ஒன்றை தொட்டு ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகணும். சிலருக்கு குலதெய்வங்கள் தெரியாது. ரொம்ப நாள் முன்னாடியே ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க, வெளியூர்களுக்கெல்லாம் போயிருப்பாங்க. அவங்க குலதெய்வங்களை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதங்களில் சொல்றாங்க. அது சொந்த ஊருக்கு போனால் எப்படியாவது தெரிஞ்சிடும். அப்படி இல்லாதவர்கள் சாஸ்தாவை வழிபாடு செய்ய வேண்டும், ஐயனாரை வழிபாடு செய்யணும். சரி, சாஸ்தா கோவிலுக்கு நீங்கள் தென் மாவட்டங்களுக்கோ உங்கள் ஊர்களுக்கோ போகிறதுக்கு முடியாத பட்சத்தில் முருகபெருமானை தரிசிக்கலாம். ஏன்னா இது ஒரு சுபமூர்த்த நாள், ரொம்ப சௌபாக்கியங்கள் கொண்ட நாள். முருகனுக்கும் தேவானைக்கும் திருமணம் நடைபெற்றது, மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமணம் நடைபெற்றது, வள்ளி பிறந்த நாள். இதோட மகாலட்சுமி பார்க்கடல்ல பிறந்து வந்தாங்க இல்லையா, அந்த மகாலட்சுமி பிறந்த நாளும் பங்கினி உத்திர திருநாள் அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். இத்தனை சௌபாக்கியங்கள் உள்ள நாளில் நம்ம ஆலயத்துக்கு போகணும். போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இல்லைன்னா அங்கே தீபம் ஏற்றுவதற்கு நம்ம ஒரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இங்கே எதுவுமே செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நம் வீட்டிலிருந்து நம் குலதெய்வத்தை, நம் முன்னோர்களை, குலதெய்வம்னா யாரு, நம் வாழ வேண்டும்னு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவங்க, அவர்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பங்கினி உத்திரம் வருகிறது. இந்த ஒரு நாளே நம்முடைய குலதெய்வங்களுக்காக செலவிட்டால் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம்.